இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2026 மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:14 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி காலை 9:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் மாலை 4:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது மாலை 4:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:04 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய கடின முயற்சியின் மூலமாக சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க, ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவுல என்று பாதுகாப்பான உணர்வுகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல காதல் உணர்வை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சி பற்றிய முக்கியமான கலந்துரையாடல்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வகையில பணவரவும் இருக்கும். கடனாக வாங்கிய பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. செய்கின்ற வேலைகள்ல உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கையிருப்பும் அதிகரிக்கும். பணவரவும் இருக்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். இன்று மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய உதவிகளை தக்க சமயத்துல பயன்படுத்தவும் செய்வீங்க. முழு முயற்சியோடு எந்த ஒரு வேலையிலுமே இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனைகள்ல வேலைகள்ல நீங்க பேசவும் வேண்டாம், இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். கடன் சுமையினால சிரமப்பட்டு இருந்தவங்க சற்று அதுல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்றவாறு நடந்தும் கொள்வீங்க. வேலைகளை நேரம் தவறாமல் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய அன்பை புரிந்தும் நடந்தும் கொள்வீங்க. இன்று விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் சில நன்றி மறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது திட்டமிடாத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்துவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில உற்சாகமும் பெருக்கெடுக்கும். துணிச்சலாகவும் முடிவுகளும் எடுப்பீங்க. நன்மைகளும் உண்டாகும். எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். சகோதரர்களின் மூலம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீக்கும். பிள்ளைகள் ஆலோசனைகள் கேட்டு வருவாங்க. பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலக பணிகள்ல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். பெரியவர்கள் மற்றும் அன்பிற்கு உரியவர்கள் கிட்ட மதிப்பு மரியாதையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய உணர்வுகளையும் அவர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல நிகழ்வுகளும் நடைபெறும். மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும்.
இன்று பணியிடத்துல அல்லது குடும்பத்திலையும் சரி சில பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதில் வெற்றியும் பெறுவீங்க. ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழில் ரீதியான பயணங்கள்ல அனுகூலமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய வீடு கட்டுவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சில தடைகளுக்கு பின்பு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மனதை சற்று அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. திருமண உறவில்லை என்று உங்களுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கை துணையின் மனதை காயப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சில புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பண தட்டுப்பாடுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வீட்டுல செலவுகள் சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். புதிய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழிலை நல்லபடியாக நடத்தவும் செய்வீங்க. முயற்சிகள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். வியாபாரத்துல எதிர்ப்புகளும் நீங்கும். முறியடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். தொழில மேன்மையும் உண்டாகும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனவரவும் இருக்கும். எதையும் துணிச்சலோடு மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த அழுத்தங்களும் நீங்கும். உறவினர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில கவனமாகவும் இருங்க. மனைவியினுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. புதிய நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலைகள் நல்லபடியாக முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சூட்சமங்களை உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய வேலைகளை எடுத்து செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று தடைப்பட்ட செயல்களையும் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இணைய வர்த்தகத்துல கவனமாகவும் இருங்க. சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்களும் இருக்கும். மாணவர்களுக்கு ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உடன் பிறந்தவர்கள் இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நட்பு மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும்.
தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கும். பாடல்கள் கேட்பது போன்றவைகள் ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணியிட சூழ்நிலைகள் சற்று கடினமாகவும் இருக்குங்க. கடினமான வேலைகளையுமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை கண்ணும் கருத்துமாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வாக உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிறப்புகளை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எண்ணியதும் நடைபெறும். நினைத்த வேலைகள் தடையில்லாமல் முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனைவி இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். செலவுகளை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். உங்களுடைய பேச்சுக்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது விலகி செல்லவும் செய்வாங்க. சீக்கிரமாக வேலைகளை முடிக்க வேண்டும் என்று அவசரப்படவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள்ல வீட்டுக்கு கொண்டு வரவும் வேண்டாம். மற்றவர்களிடத்துல முன்கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உறவினர்கள் நண்பர்களுடன் மனமிட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில வேலைகளை செய்து முடித்து பெருமைப்படவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன சலனங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். பணிகளை சக ஊழியர்களிடத்துல ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதே நல்லது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று அரசு தொடர்பான வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். அரசாங்கத்திடம் கௌரவமும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்திலேயும் சரி, பணியிடத்திலேயும் சரி, எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய தொழில் மற்றும் குடும்பத்தினர் கிட்ட இருந்து ஆதரவுகளும் இருக்கும். மனதளவுல நிம்மதியாகவும் உணர்வீங்க. கடன் சுமையும் குறையும். அவசரமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முதலீடுகள் விஷயத்துல புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதும் நல்லது. பணிபுரியும் இடத்துல பொறுமையாகவும் இருங்க. ஆன்மீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் சேமிப்பது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். கடன் விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆடம்பரமான விஷயங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அனுசரித்து செல்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. வேலைகள்ல சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும்.
சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. செலவுகள்ல மட்டும் கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். சிலருக்கு யோகமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழிலை விரிவுபடுத்துவது சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் ஏற்படலாம். வாகன யோகத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து தவறாமல் பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக தனவரவை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. சில தேவையில்லாத விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். பிள்ளைகளினால கல்வி செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மன நிம்மதியும் உண்டாகும். லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வுகளும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சட்டென்று யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணம் நகைகளை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. லாப நோக்கத்தோடு பழகுபவர்கள் கிட்ட எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிணக்குகளும் ஏற்பட்டு நீங்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். பள்ளி கல்லூரிக்கான நண்பர்களை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று தாமதமாகி கொண்டு இருந்த சில வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில சிரமங்களும் நீங்கும். உங்களுடைய பொருளாதார நிலை தொடர்பாக சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தடைகளையுமே தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவாங்க. அரசியல் மற்றும் சமூகம் தொடர்பான துறைகள்ல வெற்றியும் உண்டாகும். இன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். உங்களுடைய பேச்சு வன்மையினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல புரிதல்களும் இருக்கும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். இன்று சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் சாதகமாகவும் இருப்பாங்க. உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாளாகவும் அமையும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளுக்கு வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இன்று வாழ்க்கை துணையிடத்துல ஆதாயமும் உண்டாகும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்கும். அக்கம் பக்கத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நல்ல விஷயங்களையும் இன்று செய்வீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். அவர்களும் உங்களுடைய பணிகளை பாராட்டவும் செய்வாங்க. திறமைகள் மதிக்கவும் படும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையும் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலையம் நன்றாகவும் இருக்கும். நீங்கள் கடனாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த பணம் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சில கவலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. என்று உங்களை நீங்களே புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். தொழில்துறைகள் மந்தமாக இருந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. அரசாங்க உதவிகள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்கும். வியாபாரத்துல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாகன கோளாறுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. நினைத்த வேலைகளை இடையூறு இல்லாமல் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியும் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும்.
மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிரமப்பட்டாவது வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. கடின உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உறவினர்கள் நடக்கவும் செய்வாங்க. எந்த ஒரு வேலையை செய்தாலுமே சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். குடும்ப பிரச்சனைகளை இதுல கொண்டு வரவும் வேண்டாம். இணைய வர்த்தகத்துல கவனமாகவும் இருங்க. மனைவியினுடைய ஆசைகளை புரிந்து கொண்டு நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களிடத்துல நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்படலாம். திட்டமிட்டு செலவுகள் செய்வதும் நல்லது. மனதில உற்சாகமும் இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகள் செய்வது ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்குங்க. ஓரளவு லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று வேலைகள்ல அல்லது அலுவலகத்திலையும் சரி சில புதிய பொறுப்புகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஆக்கப்பூர்வமான வேலைகள்ல உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பேச்சுவார்த்தைகளும் நல்லபடியாகவும் முடியும். நல்ல வாய்ப்புகளும் கூடி வரலாம். அரசு அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கல்வி தொடர்பான பணிகள்ல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். சபை தொடர்பான பணிகள்ல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அமைதி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு சில சாதகமான வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆன்மீக நோக்கத்துக்கான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். மன அமைதியாகவும் உணர்வீங்க. சிறந்த பணியாற்றும் முறையின் காரணமாக நீங்க நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகள் போன்றவற்றின் வழியாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய உடலை சீராக வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நல்லது கெட்டதை அறிந்து செயல்படுவதும் நல்லதுதாங்க. பல வகைகளிலுமே இன்று சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல ஆதாயமும் உண்டாகும். அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று வேலை இடங்கள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். மன தைரியத்துடனும் இருப்பீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். எத்தனை இடையூறுகள் வந்தாலுமே துணிச்சலுடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதில் அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வாகன பராமரிப்புகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சில கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வேலையாட்கள் உதவிகளும் செய்வாங்க. மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வெளியூர்ல இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும்.
அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களினால இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. வீட்ல மற்றவர்களுடைய ஆதரவுகள் இருப்பது மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்களை சுற்றிலுமே இணக்கமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். பணியிடத்துல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. இது லாபத்தையும் தருவதாகவும் இருக்கும். பெண்கள் இடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான போக்கும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அணுகுமுறையில மாற்றங்களும் உண்டாகும். வியாபாரத்துல இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வீடு வாகனங்களை சரி செய்து விடுவீங்க. சக ஊழியர்கள் இடத்துல ஆதரவுகளும் இருக்கும். மனதளவுல புதுவிதமான உத்வேகமும் பிறக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாளாகவும் இருக்கும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சகோதரர்களினால பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சரியான வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கவும் செய்வீங்க. புதிய திறமைகளை நீங்க கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. மேலதிகாரிகள்கிட்ட இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்கும். அவர்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல வன்மையாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லது. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பண இழப்பை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பொருள் வரவும் இருக்கும். நண்பர்கள் கிட்ட இருந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பகைவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். கையில பணமும் இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்படவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீண் வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதனை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் அதிகரித்தாலுமே சிரமப்படவும் வேண்டாம். கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் கொடுப்பதில் அவசரப்படவும் வேண்டாம். மனைவி இடத்துல பேசும் பொழுது கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. அன்பு தொல்லைகளும் நீங்கும். இன்று சில இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாங்க. நன்றி மறந்தவர்களை இப்பொழுது நினைத்து வருத்தப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமையும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையாக இருந்து சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. அலுவலகத்துல அதிகரிக்கும் பணிகளின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. சின்ன சின்ன யோசனைகளும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். எதிர்பாராத நல்ல நிகழ்வுகளும் நடைபெறும். இப்பொழுது எடுக்கின்ற புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். தொழில் ரீதியாக சில புதிய அம்சங்களை உருவாக்கவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த சரக்குகளை இப்பொழுது விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் ஒரு விதமான கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அலைச்சல்களும் இருக்கும். அரசு செயல்பாடுகளில் இருந்து வந்த முரண்பாடுகளும் நீங்கும். பணிபுரியும் இடத்துல ஆர்வமும் அதிகரிக்கும். நயமான பேச்சுக்களை நம்பி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் திடமாக செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முரண்பாடுகளும் நீங்கும், பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். குழப்பங்களும் நீங்கும். இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் நல்ல முடிவுகளாகவும் இருக்கும். வளர்ச்சி சராசரியாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். உங்கள் துணையுடனான தகவல் தொடர்புல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கிக் கொள்வது உங்களுடைய கையில் தங்க இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு புதிய வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சேர்க்கையினால நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெறலாம். பழைய கடன்களும் வசூலாகும். உங்களுடைய வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். அனுகூலமும் உண்டாகும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் உங்கள் கிட்ட அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. உறவினர்களினால இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொல்லை தருகின்ற நோய் நொடிகளிலிருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேற்று மதத்தினர் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களினால மாற்றங்களும் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நுட்பமான விஷயங்களை எளிதில் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும். நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவாங்க. இது உதவிகரமாகவும் இருக்கும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான உறவில சமநிலையான போக்கும் காணப்படும். இன்றைய நாள் சிறப்பாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்கும். உங்களுடைய குடும்பத்தினருக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில மேன்மையும் உண்டாகும். பகைவர்களினால் ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். லாபகரமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களை சந்தித்து அவர்களுடைய ஆலோசனைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். இன்று சில மகிழ்ச்சியான வேலைகளை செய்தும் முடிப்பீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். என்னதான் உதவிகள் கிடைத்தாலுமே உறவினர்கள் அதனை பெரியதாக நினைக்கவும் மாட்டாங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பு பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன சலிப்பும் இருக்கத்தாங்க செய்யும். இரவு நேரத்துல வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான போக்கும் காணப்படும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. சவாலான செயல்களையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். விளையாட்டுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல ஆதாயமும் உண்டாகும். மின்சாதன பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எடுக்கின்ற முயற்சிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக வீட்டை மாற்றி அமைப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். உங்களுடைய ஆசைகள் மேம்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:04 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் ரிலாக்ஸாக இருப்பதும் நல்லது. தாங்க உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. கோயில்களுக்கு சென்று வருவது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். செய்கின்ற வேலைகள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணிகளை ஆற்றுவதில் சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருமண உறவிலை என்றும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள்ல தொற்று போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில யோகமான பலன்களும் வந்து சேரும். வீடு கட்டுவதற்கு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். சிலருக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வாசனை திரவியங்களின் மீது நாட்டமும் அதிகரிக்கும். சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்தை முன்னேற்றுவதற்காக சில புதிய யுக்திகளை கையாளவும் செய்வீங்க. விவசாய தொழில வருமானமும் இருக்கும். உயர்வும் உண்டாகும். நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. சில அவசியமில்லாத செலவுகளினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல சின்ன விஷயத்திலையும் கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை அதிகம் இருந்தாலுமே பிள்ளைகளிடத்துல அதிகப்படியாக நீங்க நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பக்கத்து வீட்டு விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாம். குடும்பத்திலையும் சரி சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் பாராட்டும்படி நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் மேன்மையும் உண்டாகும். மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி அமைதியும் உண்டாகும்.
நினைத்த வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. தனவரவுகளின் மூலமாக சேமிப்புகளும் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:04 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியும் உண்டாகும். சகோதரர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு முறையான திட்டமிடுதல்களின் மூலமாக கடினமான விஷயங்களையுமே எளிமையாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணிகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சி நிறைந்தும் காணப்படுவீங்க. நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பயணங்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோள்பட்டைகள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். விரும்பிய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இவர்களுடைய ஆதரவினால புதிய கான்ட்ராக்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். குடும்பத்துல மனைவியினுடைய போக்கு மன தைரியத்தையும் ஏற்படுத்தும். லாபமும் இருக்குங்க. வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் இருக்கும். தொழிலுக்கு நண்பர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய செயல்கள் மனதை பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களுடைய நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல கண்காணிப்புடனும் இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. யாருக்கும் அதிகப்படியான தொகையை கடனாக கொடுக்கவும் வேண்டாம். இதுவரை இருந்து வந்த சோர்வும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான சூழலும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால தேங்கி இருந்த பணிகளை விரைவாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்று நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கிய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். உத்தியோகத்துல உடன் இருப்பவர்கள் பற்றிய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகள்ல லாபமும் உண்டாகும். வரவு மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளுக்கு பின்பு உங்களுக்கு திருப்தி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கவலைகளும் நீங்கும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியில சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாங்க. பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். திருமண உறவில உங்களுடைய பேச்சுக்கள கடுமையை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்றைய நாளின் இனிமையை கெடுப்பதாகவும் அமைந்துவிடும்.
உங்கள் துணையிடத்துல கவனமாகவும் பேசுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேருங்க. புத்தி சாதுரியத்துடனும் செயல்படுவீங்க. சில முக்கியமான வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. வியாபார துறையிலே இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். இன்று பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நவீன வசதிகளுடன் வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியும் உண்டாகும். அரசாங்கத்திடமிருந்து சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணவரவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். எந்த ஒரு வேலையிலுமே சுறுசுறுப்பாக ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில நண்பர்களிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உயர் அதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. சில செலவுகளும் ஏற்படலாம். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களை நம்பி முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். குடும்பத்துல எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் விமர்சித்தாலும் கலங்கவும் வேண்டாம். உத்தியோகத்துல மறதியினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களுடைய சூழ்ச்சிகளை அறிந்து வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய உதவிகளும் இருக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.